தொடாமல் நான் மலர்ந்தேன் அவார்டு. என்னன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நாய் சேகர்ல அப்கோர்ஸ் எனக்கு நாய் தான் ஃபுல் பேரு. அடுத்த படம் காஞ்சூரிங் என்னப்பன். காஞ்சூரிங் என்னப்பன்ல வந்து பேயோட தான். கெரியர் பெஸ்ட் மூவி ஃபார் ஹீரோ சதீஷ், நோ காமெடி. இல்லை கெரியர் பெஸ்ட்லாம் சொல்ல முடியாதுங்க. அது சொல்ல கரியரை எத்தனோடு தான் சொல்லலாம், தப்பு இல்லை. சட்டமின் கையில் நிறைய பேர் தியேட்டரில் மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நாங்களே நிறைய தியேட்டரை மிஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு. சன்னில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளீஸ். அது இல்லை, எக் இருக்கும், அதனால் கொஞ்சமாக சாப்பிடுங்க. நீங்கள் ஃபுல்லாக தொடாமல் நான் மலர்ந்தேன் அவார்டு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல ஒருத்தருக்கு இந்த அவார்டு இருந்துச்சு. இப்போ நீங்க தான் அதை ஹீரோ. படத்துல எத்தனை ஹீரோயின் இருந்தாலும், எத்தனை பெண்கள் வர்ற மாதிரி படம் அமைக்கப்பட்டாலும் கதை தொடாமையே நடிக்கக்கூடிய நம்முடைய சதீஷ் அவர்களுக்கு தொடாமல் நான் மலர்ந்தேன் அவார்டு. இது என்ன கண்டிஷனா வீட்டுல? என்னன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நாய் சேகர்ல அப்கோர்ஸ் எனக்கு நாய் தான் ஃபுல் பேரு. அவங்களோட தான் நான் ஃபுல்லா இது பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த படம் காஞ்சூரிங் என்னப்பன். காஞ்சூரிங் என்னப்பன்ல வந்து பேயோட தான். அதுலயுமே அவங்க ரெஜினா, அவங்க ஹீரோயின், அவங்க ஒரு இடத்துல அந்த பேய், அந்த வில்லியம்ஸ் அந்த கேரக்டர் பண்ணது விழுந்திருப்பாங்க சார், ராபர்ட் கேரக்டர். அதுக்கப்புறம் அப்போ போய் இப்படி தூக்குவேன், இப்படி தூக்குவேன். அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் தொட்டதுன்னு நினைக்கிறேன். இதுல வந்து அந்த சீன் நடிக்கிறப்பதான் யோசிச்சிருப்பாரு. ஆமா, என்னமோ புதுசா இருக்கு, இப்படி ஒரு அனுபவம் நமக்கு ஏற்பட்டது. ஆக்சுவலி காமெடினா இருக்கும்போது கூட ஒரு 2-3 பேர்லாம் கொடுத்துருக்காங்க. ஆம்பளையில் ஒரு பேர் கொடுத்தாங்க, அவங்களாம் அங்கே ஹீரோயினாவே நடிக்கிறவங்க தெலுங்குல. ஸோ முத்திரை கத்திரிக்காயில கொடுத்தாங்க, தமிழுக்கு 170 கொடுத்தாங்க. ஆனா இதெல்லாம் இவ்வளவு தெளிவா ஞாபகம் வச்சிருக்காருன்னா அவருக்குள்ள இது எவ்வளவு நாளா சொல்லப்படாத ஒரு வழியா இருந்து. அதை விட என்ன, அடுத்த படத்துல உண்மையிலே ஒரு அக்சீன் இருந்தா கூட நீ வந்து அவார்டு வர போட்டானுங்க. இப்ப அதுக்குன்னு உண்மையிலே வந்து கோவிடை நான் ஒழுங்கா ஃபாலோ பண்ணி சோசியல் டிஸ்டன்சிங்லேயே லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்றது நான் தான். ஸோ அது இந்த படத்தில் அஃப்கோர்ஸ் மச்சான் தான் டைரக்டர் வேறு. அதனால உனக்கு வந்து கூட ஹீரோயினை வச்சு ஏன்டா கட்டி பிடிக்காம விடணும், ஹீரோயினே இல்லைடா அப்படின்ட்டு அப்படி கொடுத்துருக்காரு. உங்கள் வருத்தத்தை பதிவு பண்ணிட்டீங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஹீரோவாக நடிக்கிறவனுக்கு இதெல்லாம் கிடைக்கல. ஆனால் சில பேர் வில்லனாக நடிச்சு பொண்டாட்டியே ரேப் பண்ணுறதெல்லாம் நடிச்சிட்டு உங்களுக்குலாம் நல்ல நல்ல வாய்ப்பு கிடைக்குது. நிறைவான விருது அயல்நாட்டு ஆங்கர் அவார்டு. நீங்க அவார்டு நடத்தணும்னு முடிவு பண்ணி வெளிநாட்டுக்கு போனா சதீஷ்க்கு அப்புறம் தான் மத்த எல்லாமே. என்ன அவார்டுன்றத கூட அப்புறம் முடிவு பண்ணிக்கலாங்க. சதீஷ் மைக் இறக்கி வைக்கும் போது என்னையே இறக்கி மைக் முன்னாடி வச்சுட்டு அதுல என்ன பேர் இது, ஏன்னா சைமா, சைகா, ஐஃபா, என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு உண்மையிலேயே ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து 2014 நினைக்கிறேன். அப்போ வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி சைமா அவார்ட்ஸ் வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணும்னு கேட்டாங்க. எனக்கு என்னென்னா கன்ஃபார்மாக அது ஃபஸ்ட்டு டைம் பண்ணதில்லை. ஸ்டேஜ் ட்ராமா நடிச்சிருக்கேன், பட் பண்ணதில்லைன்னு நான் வேணான்றதுலாம் இதாகவே இருந்தேன். ஆனால் நாங்கள் சைமாவுக்கு போகிறதா இருந்தோம். ஏன்னா எங்களோட ரெமோவோட சாங் அங்கே தான் ரிலீஸ் பண்ணோம். சொல்லிட்டாலே சாங் வந்து அங்கே ரிலீஸ் பண்ணோம். அதனால எப்படியுமே போக போகிறோம். அப்போ தான் யோசிச்சேன், சரி எப்படியும் போக போகிறோம், அதை காசை வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு, அதை கன்ஃபார்மாக ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் சரின்ட்டாங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்தா அது சின்ன அமௌண்ட்டு தான். எனக்கு புதுசாக இருந்ததுனால அது பெருசாக தெரிஞ்சிருக்கு, ஓகேவானா. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா நல்லா இருந்துச்சு, நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. பிஸ்னஸில் ஸ்டிக்கரை போட்டு கூப்பிட்டு ஒரு வாட்டியும் ஒரு இடம் சிங்கப்பூர், துபாய், அபுதாபி அந்த மாதிரி ஒரு வருஷம் கூப்பிட்டு போய் நல்லா கவனிச்சுக்கிட்டதுனால சரி. இன்னொன்று எனக்கு என்னென்னா, அங்கே போய் எல்லாரையும் பார்க்குறதுக்கான ஒரு நல்ல இடமா இருந்தது, நம்ம நண்பர்கள் எல்லாம் ஜாலியாக பேசுறதுக்கு. அதனால இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த அவார்டுலேயே அவார்டு வாங்குறத விட அவார்டு ஹோஸ்ட் பண்ணுறது தான் இன்னும் சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அவார்டோட சேர்ந்து காசும் வர்றதுனால. இனிஷியலாக நீங்கள் அதை ஹோஸ்ட் பண்ணதுக்கு இப்போ நான் இது சும்மா ஒரு ஆங்கராக கேட்குறேன். இப்போ எல்லாரும் பழக்கம் ஆயிட்டாங்க, நீங்க ஹீரோவும் ஆயிட்டீங்க. சோ இப்போ எல்லாருமே கண்டிப்பா தேவை. ஆமா, இப்போ கண்டென்ட் எப்படி எடுக்க முடியும்? இல்ல என்னன்னா, முன்னாடியுமே ப்ரோ அவங்களோட பாசிட்டிவா என்ன இருக்கோ அதை தான் சொல்லி அப்படி சொல்றதுதான் மேக்ஸிமம். இப்போ நம்ம டிஎஸ்பி இருக்காருல்ல, இவரு தேவிஷிப் சார், அவர் சும்மா ஒரு பார்ட்டி பண்ணுவாரு, ஜாலியா ஹீரோயின்ஸோட பேசுவாருன்றதை சொல்லும்போது அவர் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. ஸோ எங்க என்ன பண்ணலாமோ அங்க அதை மட்டும் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ வித் திஸ் வி கம் டு தி எண்ட் ஆஃப் அவார்ட் செரிமனி ஆஃப் சதீஷ் அவர்கள். ஸோ இப்போ நான் 2 ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன். நம்ம சட்டமின் கையிலோட ப்ரொமோஷன் அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அமேசான் பிரைமில் வேற லெவலில் போயிட்டு இருக்க சட்டமின் கையில் ஏன் பார்க்கணுன்றத டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ப்ளீஸ். பாயிண்ட் நம்பர் 1, கெரியர் பெஸ்ட் மூவி ஃபார் ஹீரோ சதீஷ், நோ காமெடி. இல்லை கெரியர் பெஸ்ட்லாம் சொல்ல முடியாதுங்க. அது சொல்ல கெரியரை எத்தனோடு தான் சொல்லலாம், தப்பு இல்லை. 1000 படம் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு காமெடி இல்லாமல் ஒரு சீரியஸாக ட்ரை பண்ணியிருக்காரு. நாங்கள் எல்லாருமே பயந்தோம்,
என்னன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு பெரிய ப்ரொடியூசர், அவருக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தார். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சீரியஸாக ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே சிரிச்சுட்டு, தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு காமெடி படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த படம் கூப்பிட்டு நாங்கள் போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சு வந்த உடனே அவர் வந்து, சாரிங்க நான் தான் தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னார். அங்கே தான் வந்து ஒரு காமெடியன்லேருந்து காமெடி எல்லா படத்துலையும் ஒரு காமெடி பண்ணுறது, இங்கே காமெடியே வேணான்னு தவிர்த்தது வந்து எங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சு போச்சு. ஓகே, இதில் யாரும் நம்மளும் தப்பாக சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கே நெக்ஸ்ட் பாயிண்ட் ராட்சசனுங்க. நீங்க உங்க படத்தை தாங்க சொல்லணும். அதுக்கு நம்ம அது என்ன இருக்கோ அதானே சொல்லணும். நம்ம எடுத்தோம், நம்மளுக்கு நம்ம குழந்தை அழகாக இருக்கும், பட் என்ன உண்மையோ அதுதானே. இப்போ நம்ம சப்போஸ் நம்ம நாளைக்கு பெரிய படம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் சட்டமின் கேள் மாதிரி ஒரு சின்ன படம் வருது அப்படின்னா, அந்த பெரிய படம் வர ஸ்டேஜில் நான் இந்த படத்தையும் கூட்டிகிட்டு போய் ப்ரமோட் பண்ணணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. இன்னொன்று உண்மையிலேயே நாங்கள் பண்ணோம் என்னென்னா, எங்கள் கூட வந்து அந்த படம்லாம் வந்துச்சு, மெய்யழகன், தேவாரா, அந்த படம்லாம் வந்தது. அப்போது நான் இன்டர்வியூ போகிற இடத்துலையும் சொன்னது என்னென்னா, 4 படம் வருது, 4ஐயும் பாருங்கள், மெய்யழகன், தேவாரா இன்னும் பெரிய பட்ஜெட்டில் எடுத்து பெரிய ஹீரோஸ் படம், அதுவும் பாருங்கள், எங்களுதையும் பாருங்கன்னு சொல்லி தான் நாங்கள் ப்ரமோட் பண்ணதே. ஆனால் அது பெரிய படங்கள் தானாக இருக்கும். ஆனால் எங்களை மாதிரி சின்ன படங்கள் வரும்போது சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுற நிறைய இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பெரிய இடத்துக்கு போகும்போது சின்ன படங்களை கை கொடுத்து தூக்கிட்டு போகணுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதை பண்ணணும். கதை பண்ண ஆரம்பிக்கும் போதே இது ரெண்டும் வேணாம்னு அவாய்ட் பண்ணிட்டு தான் இந்த படமே பண்ணும். சாங்கும் வேண்டாம், லவ் சீக்வன்ஸும் வேணாம். ஆனால் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய தப்புன்ட்டு. மக்கள் அக்செப்ட் பண்ணுறாங்க, ஆனால் பார்க்குறவங்கலாம் சாங் இல்லையா, ஃபைட் இல்லையா, ஹிந்தி வாங்க மாட்டோம். அப்படி ஒரு பிஸ்னஸ் ஆடியோ லேபிள்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு சாங் தேவைப்படுது. ஆமாம், எல்லாத்துக்குமே எல்லாமே தேவைப்படுது. இன்னைக்கு வந்து நீங்கள் படம் வந்து எதுவுமே இல்லாமல் சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மக்கள் பார்த்து பாராட்ட ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் பாராட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல, அது ரொம்ப டஃப்பாக இருக்கு. இங்கே அது ஆடியன்ஸுக்கு தேவைப்படல, ஆடியோ லேபிளுக்கு தேவைப்படுது. நிறைவு பாயிண்ட். இது வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸாக வந்து டாப் 10குள்ளே நாங்கள் இருந்துக்கிட்டே இருக்கோம். பெரிய அது வந்து ஒரு ஆச்சரியமாக தான் எங்களுக்கே இருக்கும். நான் டெய்லி காலையில் எழுந்திரிக்கும் போது ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து என் பையன் முடிஞ்ச அடுத்து வந்து அமேசானில் வந்து பார்த்து டாப் 10ல் என்ன எத்தனாவது பிளேஸில் இருக்கும், 7வதுல வந்துடுச்சுன்னா 7வது வந்துடுச்சு அப்படின்னா டக்குனே முன்னாடி அறிவில்லை குழந்தை தூக்குறேன். அது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். என்னன்னா அந்த டாப் 10குள்ளே, ஏன்னா இவங்களோடலாம் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அந்த லீக்ல இருக்கிறது கான்டென்ட் தான் நீங்க சொன்ன மாதிரி. மனசுல வச்சு பேசுறது கூட கமெண்ட் ப்ரோ, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் போது அதுவே எங்களுக்கெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும். அப்போ எங்களை கூப்பிட்டு இந்த படத்தை ப்ரமோட் பண்ணணுன்றதுக்கே முதல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம பெரிய டைரக்டராக வரும்போது சின்ன படங்களை தூக்கிட்டு போகன்ட்டு, அதெல்லாம் நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பெரிய வார்த்தைகள். நிஜமாதான். அண்ட் இப்போ நீங்கள் பண்ணுறதுல ஒரு முக்கியமான விஷயம் எல்லாமே புதுமை அப்படின்றது பிளாக் ஷீப்போட ஒரு பெரிய பாயிண்டாக இருக்குது. 2 பேரும் உட்காந்து பேசுகிற மாதிரி மட்டும் இல்லாமல், நான் வந்து ஒரு 3 வாட்டி வந்திருக்கேன். நான் இதுவாக ஞாபகம் இருக்குது. ஒன்று சத்யா படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வந்தேன். நான் சிபிராஜ் ப்ரோவும் ஆனந்தராஜ் சாரும் வந்தோம். அந்த ஐடியாவே புதுசாக இருந்த ஆடியன்ஸ்லாம் வச்சு அது அண்ட் அதில் ஒரு வீடியோ வந்து வைரல் ஹிட். ஆனந்தராஜ் சார் பேசின ஒரு விஷயம் வந்து பயங்கரமான ஹிட்டு. அடுத்தது காஞ்சூரிங் கண்ணப்பனுக்கு போயிருந்தேன். அதுலேயும் அப்படி தான் நான், ஆனந்தராஜ் சார், டைரக்டர் செல்வின் 3 பேரும் போயிருந்தோம். அங்கேயும் ஒரு புதுமையாக இருந்தது. ஏவிஎம்ல செட் எடுத்து அது மிகப்பெரிய விஷயம். நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து பின்னாடி 2 பேனர் வச்சு அப்படி எடுக்கல. ஸோ அது ஒரு பெரிய புதுமையாக இருந்தது. அண்ட் இது ரொம்ப புதுமையாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறேன்னா, பிளாக் ஷீப்பில் ப்ரொமோட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம், அதை புதுமையாக பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ. எனக்கு வந்து ஃபோன் பண்ணார். எனக்கு வந்து இதுக்கு கூப்பிட்றதுக்கு ஃபோன் பண்ணார். முந்தா நேற்று பண்ணார். பண்ணும்போதே வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, பிரதர் இந்த மாதிரி வந்து பிளாக் ஷிப்பில் இருக்குது, நம்ம போவோம், நான் செம்மையாக பண்ணுவாங்க, நல்லா க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க, நம்ம போனால் நம்ம படத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வந்துருங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டார். ஸோ அது மனசார அது சிறப்பு. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு நிறைவுக்கு வந்திருக்கோம். தேங்க்யூ சார். எப்பவும் போலே நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம பிளாக் ஷீப் எதுக்கு கூப்பிட்டாலுமே முதல் சப்போர்ட் நீங்கள் இருப்பேன் நான் மட்டும்தான் செக் பண்ணுவீங்க. டேட்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துடுறேன் பிரதர், இதுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ ஃபாலோ பண்ணவே வேணாம், நம்மளை அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுறாரு. என்ன பண்ணணும், எங்கே வரணும், எப்படி வரணும் அப்படின்னு அந்த அபிமானமும் நம்பிக்கையும் தான் தொடர்ந்து நமக்குள்ளே இருக்க பந்தம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் தட். அண்ட் இன்னும் இப்போ வந்து இப்படி நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறோம். சதீஷோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் நல்லா இருக்கியா, சூப்பராக பண்ணுறாரியா, வித்தியாசமாக பண்ணுறாரியான்னு ஈவன்
நம்ம படத்தினுடைய டீசர் கீழே நான் எடுத்த கமெண்ட்ஸ்லாம் நிறைய அப்படி இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் சூப்பராக இருக்குது, இவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு. இந்த பேரை வாங்குறது ரொம்ப கஷ்டம், நிறைய பேர் அதுக்கு தான் தவங்க கிடக்குறாங்க. ஸோ அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் நிச்சயமாக அடுத்தடுத்து வெற்றி பெறணும்னு பிளாக் ஷிப் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அண்ட் பிரதர், நிறைய உயரங்கள் நிச்சயமாக நீங்கள் போவீங்க. உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் குறிப்பிட்டு சொன்னது மாதிரி நிச்சயமாக கோலிவுட்டை தாண்டிய உங்களுடைய பயணம் இன்னும் பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம், வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். பாவல் பிரதர், நம்ம வந்து காமெடிக்கு ஒரு முறை மீட் பண்ணுறோம், அடுத்து ஆக்ஷனுக்கு ஒரு முறை மீட் பண்ணுறோம், ஹீரோவா ஒரு முறை மீட் பண்ணுறோன்னு வேற வேற டைமென்ஷன்ஸில் உங்களை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கான சரியான சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ். நீங்கள் நிறைவாக ஏதாவது சொல்லணும்? சட்டமின் கையில் நிறைய பேர் தேட்டரில் மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா நாங்களே நிறைய தேட்டரை மிஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு. பட் அமேசான் ப்ரைமில் சூப்பராக போகுது. ஸோ மிஸ் பண்ணுவாங்க, நிச்சயமாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 2 hours வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான படம் பார்த்த ஃபீல் இருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி பேசுகிறது ஒன்று, பட் இப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் ஏன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, எல்லா கமெண்ட்ஸுமே ரொம்ப நல்லா, எல்லாருமே ரொம்ப நல்லா பாராட்டி, இன்னும் சொல்ல போனால் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட வாங்காமல் இருக்கோன்றது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சப்போர்ட் தான். ஸோ கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ சட்டமின் கையில் அமேசான் பிரைம் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு, பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து என்னென்னா, படத்தை பற்றி அவர் சொல்லிட்டாரு. எனக்கு இந்த சொன்ன மாதிரி க்ரியேட்டிவாக இன்டர்வியூ மட்டும் இல்லை, எனக்கு உண்மையாகவே அதிர்ச்சி அருண் வந்து வேறு நான் அங்கே சொன்ன மாதிரி தான் திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஆள் ஆயிடுவீங்க. இங்கேருந்து பிளாக் ஷிப்லேருந்து நிறைய பேர் பெரிய ஆட்களை ஆக்கி அனுப்பிச்சிருக்காப்புல, எனக்கு அப்படி தெரியுது. அதே மாதிரி நான் அவர்கிட்ட தனியாக சொல்லிட்டு இருந்தேன், நான் இதையும் அப்படியே பதிவு பண்ணிக்கிறேன். நான் பயங்கரமான ஃபேன் உங்களுக்கு. உங்களுடைய அதாவது கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடமும் நான் கஷ்டப்பட்டு செதுக்கியிருக்கேன் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ வந்து அந்த ஆரம்பத்துலேருந்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு இடத்துல வந்திருக்கீங்க. இதோட ஒரு பெரிய இடம் போயிட்டு இந்த மாதிரி நிறைய பேரை, ஒரு புது டேலண்ட்ஸை நீங்கள் வளர்த்து விட்டுட்டு இருக்கிறத தொடர்ந்து செய்யணும். அது பெரிய சந்தோஷம். ஒரு சக கிரியேட்டராக அவங்க சார்பெல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு அது பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் பார்க்குறவங்க நினைக்கலாம் அவங்க எங்களை புகழ்கிறாங்க, நாங்கள் அவங்கள புகழ்கிறோம். அப்படி இல்லை, உண்மையிலேயே சொல்கிறேன். நான் அந்த விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். இந்த பிளாக் ஷிப்ன்ற ஒரு விஷயத்தை சின்ன லெவலில் ஆரம்பித்து அந்த டைலாக் உள்ள விதை நான் போட்டதுன்னு, உண்மையிலேயே அவர் விதை போட்டு ஒன்றுனா கொண்டு வந்து இவ்வளோ பெருசாக ஆகியிருக்காரு. பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் விக்னேஷ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, பெரிய விக்னேஷ். சட்டமின் கையில் அமேசான் ப்ரைமில் இருக்குது. தியேட்டரில் பார்க்காதவங்க ஒரு வாட்டி ஓடிடியில் பாருங்கள். திட்டுறதா இருந்தாலும் திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு வாட்டி பார்த்து திட்டுங்க. சூப்பர் பிரதர், தேங்க்யூ பிரதர், லவ் யூ ஆல். மீண்டும் இனிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ் அண்ட் த என்டையர் ஃபேமிலி ஆஃப் பிளாக் ஷிப் அலாங் வித் சட்டமின் கையில். இது ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ். நன்றி. ஸோ சட்டமின் கையில் நம்ம மட்டும் கிளைம் பண்ணல சக்ஸஸ்ன்னு, பார்க்குற ஒவ்வொருத்தரும் இது நிச்சயமாக வெற்றி பட வரிசையில் இருக்க வேண்டிய படம் தான் அப்படின்னு ஒத்துக்கிறதுனால நம்ம வந்து அந்த சக்ஸஸை ரொம்ப சந்தோஷமாகவே பெருசாகவே செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி அண்ணன் கை ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஆமா, ஏன்னா ஒரு மாதிரி கைதி ஃபீல் வருது எனக்கு. ஓகே, ரிலாக்ஸ் பண்ண. அதுக்காக அண்ணன் கிட்ட ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணிட்டு அது சொல்லிட்டா போதும். இல்லை, நான் இப்படியே வெட்டிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிளா தான் இருக்குண்ணே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிளாக் ஷிப் வேல்யூ ஓடிடியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க மக்களுக்கு. பிளாக் ஷிப் வேல்யூ ஓடிடியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? நான் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க நெக்ஸ்ட் வர பெத்த தாய் அப்பா எல்லாரும் ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்காரு. பட் நெக்ஸ்ட் ஆர்ஜே விக்னேஷ் கான் அவரோட ஆங்கர் ஸ்டைல் அதிர்ச்சி வரும். இவங்க ஆங்கரை பத்தி ஒரு 4 விஷயம் நல்லதா அதுக்காக பேசுங்க. அதுக்கு எங்க போவாரு? ஒன்றும் இல்லை, நான் அதை வந்து அவர்கிட்ட நிறைய வகையில் வியந்திருக்கேன். இதில் ஒரு சாரியும் சொல்லிடுறேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர் வந்து இப்போ 50 மணி நேரம் இது பண்ணும்போது நான் வரதா இருந்துட்டு அன்றைக்கி ஊருக்கு போயிட்டனால வர முடியாமல் போயிடுச்சு. முதல்ல வாழ்த்துக்கள். ஒரு விஷயம் அவளுக்கு இதில் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது 50 மணி நேரம் பண்ணி காமிச்சிங்க தெரியுமா, அதுவே வந்து மிக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். ஸோ நீங்கள் என்ன செயலை செஞ்சாலும், அது சின்ன செயலோ பெரிய செயலோ, பட் அதை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பண்ணீங்கன்னா எதில் இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கலான்றதுக்கு அது ஒரு மிக நல்ல உதாரணம். ஸோ வாழ்த்துக்கள் ப்ரோ. ப்ராமிஸே நான் சொல்லி கொடுத்து பண்ணல, அவரு தான் உண்மையில. ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தா சொல்லியிருக்க மாட்டாங்க. கான்ஃபிடென்ட்டாக நம்பலாம், அவர் சொல்லி கொடுக்கலாம் இல்லைன்னா. அடுத்தது உங்களை பத்தி ஏதாவது சொல்லணுமா? என்னை பத்தி வேணாம் நினைங்க, ஏன்னா என்னை பத்தி ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டீங்க, ஊரை பத்தி சொல்லிட்டீங்க, அதுவே போதும். பட் லாஸ்ட் ஒண்ணே வந்தான், இது மக்களுக்குலாம் வேணாம், பர்சனலா கேட்கிறேன். அப்ப உங்களுக்கு சொல்லி தனியா வாட்ஸ்அப்லாம் சொல்லிட்டுமா? அதேதான் சன்னில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ளீஸ். அது இல்ல
உண்மையில இல்ல இல்ல சீரியஸா இல்லையா? அவர் இல்லன்னு சொல்றப்ப அந்த கண்ணுல எனக்கு அந்த இயலாமை தெரிஞ்சு இது நான் வந்து மறைச்சு வச்சுலாம் இல்ல, எனக்கே இல்ல இருந்தா கொடுத்துருப்பேன் நான். இல்ல நான் இமேஜின் என்ன தினம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆகும், ஸ்டோரி எல்லாம் போடுவாங்க, சூப்பரா இருக்கு, வா வெக்கேஷன் அப்படிலாம் நினைச்சு நான் அந்த மைண்ட் செட்டுக்கே போயிட்டேன். தினமும் அனுப்புவாரு இல்ல இப்படிதான் நிறைய பேர் நம்பி இருக்காங்க. நிறைய பேர் வந்து அப்படிதான் நம்பிட்டு, ஏன்னா மதராசப்பட்டினம் நடிக்கும் போது ஊருக்கு போனப்போ அந்த டைம் வந்து கேக்குறாங்க என்னடா படம்லாம் நடிக்கிற, என்ன உனக்கு ஒரு 2 கோடி ரூபா சம்பளம் கொடுப்பாங்களா அப்படின்னாங்க. யாரையாவுக்கே அந்த படத்துல 50 லட்சம் 2. அந்த மாதிரி நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்களும் அந்த மாதிரி தான். ரெண்டாவது ஆமா கேண்டில். ஐயோ நான் ஒரு பாயிண்ட் சொல்ல நினைச்சேனே, இருந்தாலும் சொல்லிட்டே கட் பண்றேன். இல்ல நான் அந்த மக்களோட அந்த ஆதரவுனாலதான் இந்த தைரியமா இதை கட் பண்றேன். அதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்லணும்னா, நம்ம ட்விட்டர்ல வந்து இவர் இருக்காரு, ரமேஷ் பாலன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு ஒரு 3 நாள் முன்னாடி. இந்த மாதிரி 2024ஓட பெஸ்ட் ஃபிலிம் நீங்க எதை நினைக்கிறீங்கன்னு போட்டிருந்தாரு. நான் கான்ஃபிடென்ட்டா வந்து அந்த கோட் ட்வீட் பண்ணி சட்டமேன் கையில் போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு எந்த நம்பிக்கைன்னா கன்ஃபார்மா திட்ட மாட்டாங்க, அட்லீஸ்ட் வந்து ஆமான்னு ஒத்துக்கிறது கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 350 கமெண்ட்ஸ் வந்து சூப்பர் சூப்பர் சூப்பர்னு வந்தது. உண்மையிலே அந்த கான்ஃபிடென்ட்டையும் சேர்த்து தான் இதை இவரே கேட்டார் ஆக்சுவலா, என்னங்க போட்டீங்க அப்படின்ட்டு. இல்லை என்ன சொல்ல போறாங்கன்றது ஒன்று இருக்கும்ல, பட் கான்ஃபிடென்ட்டா போட்டது காரணம் உண்மையிலே மக்கள் கொடுத்த அந்த ஆதரவு தான். அதனால கட் பண்றேன். வாழ்த்துக்கள் டு தி என்டையர் டீம் ஆஃப் சட்டம் என் கையில். இங்க இருக்கவங்க, இதனுடைய டெக்னீஷியன்ஸ், பிஹைண்ட் திஸ் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்த்துக்கள்.